ஹாய் வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் ஜோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்க டேர்ம் 1 தேசிய சின்னங்கள் பார்க்க போறோம். இது வந்து சோஷியல் சயின்ஸ்ல இருக்கு. ஒரு காட்டின் மைய அச்சு புலி. ஒரு காட்டின் மைய அச்சு புலி மற்றும் இந்திய காடுகளின் நிஜ ராஜா யாருன்னா அதுவும் புலிதான். சரிங்களா? நம்ம வந்து காட்டுடைய ராஜா யாருன்னா சிங்கம்னு சொல்லுவோம். பட் புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்தியாவில் காடுகளின் நிஜ ராஜா யாருன்னா புலின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. மயிலுக்கு குளிருதுன்றதுக்காக போர்வைய கொடையா கொடுத்தவர் வந்து கடையேழு வள்ளல்களில் ஒருவருமான பேகன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான். இவர் யாருன்னா குறுநில மன்னர். சரிங்களா? அடுத்தது பாருங்க. இவரை பத்தி நம்ம சேர சோழ பாண்டியர் பத்தி பார்ப்போம்ல, அதுக்கு கீழே வந்து குறுநில மன்னர்களை பத்தி பார்ப்போம். அப்ப நம்ம மறுபடியும் பேகன்ற பேரை அங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்க விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற இடத்துலதான் மயில்கள் சரணாலயம் இருக்கா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மயில்கள் சரணாலயம் நம்ம தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னா விராலிமலை. சரிங்களா? புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. அடுத்தது பாருங்க, நீர்வாழ் பாலூட்டி ஓங்கில். நீர்வாழ் பாலூட்டி யாருன்னா ஓங்கில். சரிங்களா? ஓங்கில்னா வந்து டால்பின். சரிங்களா? டால்பினை தான் ஓங்கில்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அடுத்து பாருங்க, வௌவால்களை போல ஓங்கிலும் மீயொலி அலையை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன. வௌவால்களை போல ஓங்கிலும் மீயொலி அலையை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன. இவற்றிற்கு பார்வை திறன் குறைவு. இவற்றிற்கு பார்வை திறன் குறைவு. அடுத்து பாருங்க, கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். சரிங்களா? அடுத்தது பாருங்க, நம்ம கங்கை இருக்கு பாத்தீங்களா, நம்ம கங்கை ஆறு எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பாயுதுன்னா 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2525 கிலோமீட்டர் தான் பாயுது. சரிங்களா? சோ அத்தனை தொலைவுக்கு பாயும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் நீளமான நதி கங்கை தான். பிரம்மபுத்திரா இருக்கு பாத்தீங்களா, 2900 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்தியாவில் பாயும் தூரம் குறைவுதானா. கங்கை நதி இருக்கு பாத்தீங்களா, அது இந்தியாக்குள்ள எவ்வளவு தூரம் பாயுது அண்ட் பிரம்மபுத்திரா எவ்வளவு தூரம் பாயுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஜியோகிராஃபில பார்ப்போம். அடுத்தது வாங்க, இமாம் பசந்த் அப்படின்னா என்னன்னா முகலாயர் கால ராஜாக்களுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம். அந்த மாம்பழம் பேர் தான் என்னது, இமாம் பசந்த். சரி, கொல்கத்தாவில் உள்ள அவுரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரம். உலக சாதனை படைத்த ஆலமரம் எங்க இருக்குதுன்னா கொல்கத்தாவில் அவுரா பகுதியில் உள்ள இந்திய தாவரவியல் பூங்காவில் இருக்குதான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அடையார் தியாசிபிக்கல் சொசைட்டி இருக்கு பாத்தீங்களா, இங்க அடையார்ல இருக்கு. சோ அங்க இருக்க தியாசிபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கான். இது போன்ற ஒரு பெரிய ஆலமரம் அங்க இருக்கு. ஆனா அது இப்ப இல்ல. அது வந்து ஒரு புயல் மூலியமா அந்த ஆலமரம் வந்து சாய்க்கப்பட்டு இப்ப இல்ல, நிரந்தரமா அது போயிடுச்சு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, உலகிலேயே கூடு கட்டி முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை இனம் எதுனா கருநாகம். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, 18 அடி நீளம் வளருமா. நஞ்சு கொண்ட பாம்புகளிலே உலகிலே மிக நீளமானது தான் வந்து கருநாகம். சரிங்களா? அது வந்து கூம்பு வடிவத்தில் தான் வந்து அதோடைய கூடை கட்டுங்களாம். சரிங்களா? இது என்னன்னா வந்து நம்ம தேசிய மரமா வந்து நம்ம ஆலமரத்தை ஏத்துக்கிட்ட இயரு அண்ட் தேசிய மலரா வந்து நம்ம தாமரையை ஏத்துக்கிட்ட இயரு, மாம்பழத்தை வந்து நம்ம தேசிய பழமா ஏத்துக்கிட்ட இயர், அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் ஈஸியா பார்ப்போம். இப்ப ஆலமரம் அப்படிங்கிறது வந்து என்ன, அது வந்து ஒரு தாவர வகை. சரிங்களா? அப்போ தாமரையும் வந்து ஒரு தாவர வகை, அதே மாதிரி மாம்பழமும் ஒரு தாவர வகை. நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான் சொல்லித்தரேன். ஸோ ஆலமரம், தாமரை, மாம்பழம் இது எல்லாமே வந்து ஒரு தாவர வகை அப்படின்றதுனால அது எல்லாமே வந்து 1950 தான் வந்து நம்ம தேசிய பழமாவும் மரமாவும் மலராவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, மயில் புலி. இதை வந்து நீங்க தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. மயிலுக்கு வந்து 1963 இருக்கும், புலிக்கு வந்து 1973 இருக்கும். இந்த 63 73 தான். மயில் வந்து புலியை விட சின்னது, அதனால அது 1963 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன நம்பர். சரிங்களா? புலி வந்து மயிலை விட பெருசுன்றதுனால 1973 அது பெரிய நம்பரா இருக்கு. சரிங்களா? 63 73 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யானை வந்து எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 2010 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ யானை வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப பெரிய விலங்கா. அதே மாதிரி ஆற்று ஓங்கில் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், டால்பின்னு பார்த்தோம். ஸோ டால்பினும் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாவே இருக்கும். ஸோ யானையும் டால்பினும் பெருசா இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து 2010. சரிங்களா? ரெண்டுமே ஒரே இயர்ல வரும். அது ரெண்டும் பெருசா இருக்கிறதுனால, அதனால ரெண்டுமே 2010. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே.
கங்கை ஆறு வந்து இப்ப இதுக்கு வந்து நான் எந்த ஷார்ட்கட்டும் வச்சு இல்ல. 2008ல தான் வந்து தேசிய ஆறா வந்து மாறியிருக்கு. அதே மாரி லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவும் வந்து தேசிய பாக்டீரியா, அதாவது தேசிய நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்கு. ஓகேயா? அது வந்து 2012. இது 2மே வந்து ரீசன்ட் டேஸா நடந்தது. ஸோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டா நடந்தது 2012ன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே, உங்களுக்கு கங்கை ஆறு தான் அதுக்கு முன்னாடின்னு ஞாபகம் வந்துரும். பிகாஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ வந்து நல்லா மைண்ட்ல பதிஞ்சிருக்கும். அதனால உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துரும். சரிங்களா? இது ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். அடுத்தது பாருங்க. ராஜநாகத்தோடைய பேர் என்னன்னா, ஹாக்டிபாக்கஸ் ஹானா அப்படிங்கிறது தான் வந்து ராஜநாகத்தோடைய பேரு. ஹாக்டிபாக்கஸ் ஹானா வந்து விஷம் நிறைந்த பாம்பு. உலகிலே நீண்டது. இது வந்து விஷம் நிறைந்த பாம்பு. உலகிலே வந்து ரொம்ப நீண்டதாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு எது? ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து மாநில விலங்கு அப்படின்னு கேட்டா கன்ஃப்யூஷன் ஆகி என்ன பண்ணிடுவோம், நம்ம புலி அப்படின்னு போட்டுருவோம். சரிங்களா? அதாவது தேசிய விலங்கா போட்டுருவோம். அதனால தமிழ்நாட்டுடைய மாநில விலங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கோம். அதனால தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரையாடு. சரிங்களா? வரையாடு. மாநில பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, மரகதப்புறா. ஓகேயா? மாநில மலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, செங்காந்தள் மலர். சரிங்களா? மாநில மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பனைமரம். இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ரொம்பவே வந்து முக்கியமான கன்டென்ட்டா எடுத்து கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்க. நம்ம தேசிய கொடியில இருக்க இந்த காவி நிறம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலயே படிச்சது தான். பட் புக்ல இருக்கிறதுனால நம்ம ஒரு வாட்டி வந்து இத ரிவைஸ் பண்றோம். சரிங்களா? காவி நிறம் வந்து தைரியத்தையும், தியாகத்தையும் குறிக்குது. பச்சை நிறம் வந்து செழுமை, வளத்த குறிக்குது. வெள்ளை நிறம் வந்து நேர்மை, அமைதி, தூய்மைய குறிக்குது. கருநீலம் வந்து அறவழி, அமைதிய குறிக்குது. தேசிய கொடியின் நீளம், அகலம் என்னன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம தேசிய கொடியோடைய நீளம், அகலம் என்னன்னா, நல்லா கன்ஃப்யூஷன் பண்றதுக்கு 2:3 எல்லாம் குடுப்பாங்க. ஸோ அது ராங். சரிங்களா? 3:2 தான் வந்து ரைட். ஓகே. 3:2 இது நெறைய டைம் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஓகேயா? தேசிய கொடியின் நீள அகலம் நெறைய டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது சின்ன கிளாஸ்ன்னு மட்டும் தான் நம்ம சொல்லணும். பட் இது ரொம்ப பெரிய லெசன். ஏன்னா இதுல நெறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஈஸியான ஸ்டேட்மெண்ட் தான், சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் நெனைப்போம். பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்லாம் இதுல தான் இருக்கு. சரிங்களா? இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா தான் வடிவமைத்தார். தேசிய கொடியை யார் வடிவமைச்சாங்க? பிங்காலி வெங்கையா. சரிங்களா? இவர் தான் வந்து வடிவமைச்சார். இவர் ஆந்திராவை சேர்ந்தவர். அடுத்தது பாருங்க. நம்ம தேசிய கொடி இருக்கு பார்த்தீங்களா? அது எங்க வந்து நெய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்க குடியாத்தம் அப்படிங்கிற ஒரு பகுதியில. ஓகே. அது எங்க இருக்கு குடியாத்தம் அப்படின்னா, வேலூர் மாவட்டத்துல இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து நம்ம தேசிய கொடி நெய்யப்பட்டுச்சு. அடுத்தது பாருங்க. பண்டித ஜவஹர்லால் நேரு 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார். முதல்ல வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு தான் வந்து என்ன பண்ணாராம்? 1947 15/8 என்னது? நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு செங்கோட்டையில வந்து நம்ம தேசிய கொடியை முதல்ல ஏற்றியிருக்காரு. சரிங்களா? இப்ப நம்ம தேசிய கொடி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்க புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? எங்க இருக்குது? சென்னையில இருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் தான் வந்து பொதுமக்கள் பார்வைக்காக நம்ம தேசிய கொடி இப்ப இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் வந்து ஈரோட்ல இருக்க சென்னிமலையை சேர்ந்தவர். சரிங்களா? இவருக்கு இன்னொரு பெயர் என்னன்னா, கொடி காத்த குமரன். கொடி காத்த குமரன் அப்படின்னாலே உங்களுக்கு திருப்பூர் குமரன் ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? அவருடைய ஊரை கூட கேட்பாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து எதுக்காக இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்குறோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா இதுதான். 1932ல வந்து காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கும் போராட்டம் நடைபெற்றது. காந்தி தாத்தாவை விடுதலை செய்ய கோரி தான் வந்து இவர் போராடி இருக்காரு. அந்த போராட்டத்துல என்ன நடந்ததுன்னா, காவல்துறை தாக்குதலில் உயிரிழந்தார். இவர் உயிரிழக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் நீத்த போதும் மூவர்ண கொடியை கீழே விடவில்லை. சரிங்களா? உயிர் நீத்த போதும் மூவர்ண கொடியை வந்து கீழே விடவில்லை. இதனால தான் அவர் பேர் என்ன? கொடி காத்த குமரன். சரிங்களா? அடுத்தது பாருங்க.
சாரநாத் அசோக தூண் உச்சியில் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணை ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம சாரநாத் அசோக தூண் இருக்கு பாத்தீங்களா, அது உச்சியில இருக்க நான்முக சிங்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிங்கம் வந்து இந்தியாவின் தேசிய லட்சணையா வந்து எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 26, 1950. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தூணுடைய அடிப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, சாரநாத் தூண்ல இருக்க அந்த நான்முக சிங்கத்திற்கு அடிப்பகுதியில என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சத்தியமேவே ஜெயதேன்னு எழுதிருக்கு. சத்தியமேவே ஜெயதேன்னா என்ன அர்த்தம்னா வாய்மையே வெல்லும்னு அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு அடிப்பகுதியில வந்து யானை, குதிரை, காளை, சிங்கம் இந்த 4 மிருகங்களோடைய சிம்பிள் அதுவும் வந்து அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த போட்டோவை நான் உங்களுக்கு இதுல ஆட் பண்றேன், பாத்துக்கோங்க. இந்த லட்சணை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவு சீட்டுகளிலும் பயன்படுத்துகின்றன. நம்ம ரூபா நோட்ல எல்லாம் பயன்படுத்துறோம்ல, அததான் சொல்றாங்க இந்த நான்முக சிங்கம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. அசோகர் காலம் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்பொழுது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றது. முன்னாடி நம்ம தேசிய கொடி எங்க இருக்குன்னு பார்த்தோம், புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில இருக்குன்னு பார்த்தோம். அந்த மாதிரி இந்த சாரநாத் தூணில இருக்க உச்சியில இருக்க இந்த நான்முக சிங்கம் இருக்கு பாத்தீங்களா, இது எங்க பாதுகாக்கப்படுதுன்னா சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. தேசிய கீதம். நம்ம தேசிய கீதம் என்ன? ஜனகண மன. இந்த ஜனகண மன எழுதினவர் யாருன்னு நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போதுல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? இவர் வங்காள மொழியில வந்து எழுதியிருக்காரு நம்ம தேசிய கீதத்தை. ஹிந்தி மொழியாக்கம் செஞ்சு ஜனவரி 24, 1950 தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது பாருங்க. 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் பாடப்பட்டது. எந்த பாடல்? ஜனகண மன வந்து எப்ப பாடப்பட்டதான் ஃபர்ஸ்ட் டைம்? 1911 டிசம்பர் 27 வந்து கொல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து முதல்ல பாடியிருக்காங்க. எத்தனை வினாடி பாடியிருக்காங்கன்னு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டினுமே கேட்பாங்கங்க. இந்த 52 வினாடி தான் பாடியிருக்காங்க. இந்த 52 வினாடி கூட ஒரு டைம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஜனகணமன எத்தனை வினாடிகள்ல வந்து பாடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஜனகணமன நம்ம தேசிய கீதம் எத்தனை வினாடிகள்ல பாடணும்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. 52 செகண்ட்ஸ்ல பாடி முடிக்கணும். இந்த கொல்கத்தால நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. பாடலை பாடும்போது அந்த மாநாட்டுக்கு தலைவரா இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தலைவர் நாராயணன் தார். சரிங்களா? தலைவர் நாராயணன் தார் தான் வந்து மாநாட்டுக்கு தலைவரா இருந்திருக்காரு. அப்பதான் நம்ம நாட்டு தேசிய கீதத்தை பாடியிருக்காங்க. அடுத்தது பாருங்க. தேசிய பாடல். தேசிய கீதம் பார்த்தோம். இப்ப தேசிய பாடல் என்னன்னா வந்தே மாதரம். கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. அது கீதம், இது பாடல். சரிங்களா? பாருங்க, வங்க எழுத்தாளரான பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான் வந்து நம்ம தேசிய பாடலை பாடியிருக்காரு. கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என்று அரசியலமைப்பு நிர்ணய மன்ற தலைவர் மேனல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அறிவித்தாராம். சரிங்களா? யார் அறிவிச்சாங்க? மேனல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். சரிங்களா? அடுத்தது பாருங்க. இது ஆனந்த மடம் நாவலிலிருந்து பெறப்பட்டது. எது ஆனந்த மடம் நாவலிலிருந்து பெறப்பட்டது? நம்ம தேசிய பாடல் தான் வந்து ஆனந்த மடம் நாவலிலிருந்து பெறப்பட்டது. அதாவது வந்தே மாதரம். வந்தே மாதரம் வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலிலிருந்து பெறப்பட்டது. இந்த நாவல்ல இருந்து தான் வந்து அந்த பாடலை எடுத்திருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் நிறைய டைம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தேசிய உறுதிமொழி. தேசிய உறுதிமொழி என்னன்னா இந்தியா எனது தாய்நாடு அப்படிங்கிறது தான் நம்ம தேசிய உறுதிமொழி. இதை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிதிமாரி வெங்கட சுப்புராவ் என்பவர் தெலுங்கில் எழுதினாராம். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிதிமாரி வெங்கட சுப்புராவ், அவர் பேர்லயே இருக்கு அவரு தெலுங்குக்கார அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரு தெலுங்குல எழுதியிருக்காரு. சரிங்களா? அடுத்து பாருங்க. தேசிய நுண்ணுயிரி. இந்த தேசிய நுண்ணுயிரி நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், லாக்டோபேசிலஸ் அப்படின்னு முன்னாடி பார்த்திருக்கோம். இதோடைய முழு பேர் என்னன்னா லாக்டோபேசிலஸ் டெல்புர்கி. இதுதான் வந்து தேசிய நுண்ணுயிரி. சரிங்களா? 2012 வந்து இதை தேசிய நுண்ணுயிரியா அங்கீகரிச்சிருக்காங்க. இதையும் நம்ம முன்னாடி பார்த்தோம். இது வந்து தயிர் பாலிலிருந்து உருவாக பயன்படும். இந்த பாக்டீரியா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து தயிர் பாலிலிருந்து உருவாக பயன்படுமா. அடுத்தது பாருங்க. அது ஒரு நல்ல பாக்டீரியா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை தேசிய நுண்ணுயிரியாவே அவங்க அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா என்று பெயர்.
16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா என்று பெயர். ரூபாய் என மருவியது. இந்த ரூபியா தான் வந்து ரூபாய்னு மருவிருக்கு. சரிங்களா? அந்த பேர் மாற்றப்பட்டிருக்கு. அந்த சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்னம். ரூபாயோடைய இப்ப கரண்ட்ல இருக்க இந்த சின்னம் என்ன? இதுதான். இச்சின்னத்தை 2010ல தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் அவர் தான் வடிவமைச்சிருக்காரு. எந்த சின்னம்? இதுதான். முன்னாடி எல்லாம் வந்து நமக்கு இந்த சின்னம் இருக்காது. ரூபாய்க்கு ரூ தான் இருக்கும். இங்கிலீஷ்ல ருப்பீஸ்னு இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்? ருப்பீஸ்னு இருக்கும். ரூபாய்க்கு ரூ இருக்கும். இப்ப வந்து இந்த சின்னம் தான் வந்து இப்போ வந்திருக்கு. சரிங்களா? இந்த சின்னத்தை வடிவமைச்சர் யாருன்னா உதயகுமார். இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். எப்ப வடிவமைச்சிருக்காருன்னா 2010ல. அடுத்தது பாருங்க. நம்ம வந்து தேசிய விலங்கு, தேசிய பறவை, அந்த மாதிரி தேசிய நுண்ணுயிரி எல்லாமே பார்த்தோம். அந்த மாதிரி தேசிய நாள்காட்டியும் பார்க்க போறோம். பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78ல் சக ஆண்டு முறை தொடங்கியதாம். இந்த சக ஆண்டு முறை தொடங்கியது பார்த்தீங்களா? அதுல இருந்து தான் நம்ம கேலண்டர்லாம் வந்தது. ஸோ மார்ச் 22 தொடங்கியது. இந்த மார்ச் 22 இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து லீப் ஆண்டில் மார்ச் 21ஆக அமையும். மார்ச் 22 எப்பவுமே அமைகிறது. இதுவே லீப் ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 21ஆக அமையும். பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாள்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாள்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம தேசிய நாள்காட்டி எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? 1957 மார்ச் 22ல தான் வந்து நம்ம தேசிய நாள்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? யாருடைய தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா மேக்நாத் சாகா அப்படிங்கிறவருடைய தலைமையில தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவர் யாருன்னா மேகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகம்னா என்ன? வானம். சோ இவர் வந்து வான் இயற்பியலாளர். சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க. உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு உதித்த நாள் என்னன்னா ஆகஸ்ட் 15. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது. அடுத்தது பாருங்க. இந்த மாதிரி எடக்கு முடக்கவும் சுற்றி வளைச்சி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நாடு விடுதலை பெற்ற நாள் மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று ஆடுவோமே அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை கே பட்டம்மால சேரும். ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, மகாகவியோட இந்த பாடலை வந்து அகில இந்திய வானொலியில வந்து பாடியிருக்காங்க. யாரு? கே பட்டம்மாள். நீங்க பாரதியார்னே போடக்கூடாது. அவர் பாடலை இவங்க பாடியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. சுதந்திர நாள் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுவார். சுதந்திர நாள் அப்போ வந்து பிரதமர் எங்கு கொடியேற்றுவார்? இல்லைன்னா வந்து கொடியை யார் ஏற்றுவாங்க டெல்லியில அப்படின்லாம் கேட்பாங்க சுத்தி வளைச்சு. சரிங்களா? எல்லாத்துக்குமே கரெக்டா ஆன்சர் பண்ணணும். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து யாரு கொடியேற்றுவாங்க? பிரதமர் தான் கொடியேற்றுவார். எங்க கொடியேற்றுவார்? டெல்லி செங்கோட்டையில ஏற்றுவார். சரிங்களா? குடியரசு நாள் செங்கோட்டையில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். முதல்ல வந்து சுதந்திர நாள்ல வந்து டெல்லியில் செங்கோட்டையில் பிரதமர் ஏற்றுவார்னு பார்த்தோம். இப்போ குடியரசு நாள் இருக்கு பாத்தீங்களா? அப்ப செங்கோட்டையில் குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவாரா? முதல் பிரதமர், இந்த குடியரசு நாளுக்கு குடியரசுத் தலைவர். குடியரசு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ குடியரசுத் தலைவர் தான் வந்து கொடியேற்றுவார். டெல்லி கர்தவ்யாபாத்தில் கடமை பாதை கொடியேற்றுவார். டெல்லியில கர்தவ்யாபாத்தில் கடமை பாதை கொடியேற்றுவார் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய குடியரசு நாளில் 3வது நாள் ஜனவரி 29. ஜனவரி 29 என்ன? குடியரசு நாள் வந்து 26. அப்போ 3 நாள் கழிச்சு 29 பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விழா நடக்குது. அந்த பாசறைக்கு திரும்புதல் விழால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரைப்படை, கடற்படை, விமானப்படை, இந்த 3 படைகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த முப்படைகளும் சேர்ந்து அணிவகுப்பு நடைபெறும். எந்த இடத்துல இந்த அணிவகுப்பு நடைபெறும்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில உள்ள விஜய் சவுக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த அணிவகுப்பு நடைபெறும். சரிங்களா? இதற்கு முதன்மை தலைவரா யார் இருப்பாங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் இதற்கு முதன்மை வகிப்பாரு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. 2007 ஐநா சபை சர்வதேச அகிம்சை நாளாக காந்தியின் பிறந்த நாளை அக்டோபர் 2 என அறிவித்தது. அக்டோபர் 2 நாளே நம்ம காந்தி ஜெயந்தின்னு சொல்லி கொண்டாடிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை எப்போ அறிவிச்சிருக்காங்க ஐநா சபையில அப்படின்னா 2007 தான் அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த ஒரே ஒரு லெசன்ல மட்டும் நம்ம இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் இது. சரிங்களா? ஏன்னா இதுல இருந்து நிறைய டைம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டட். ஓகே.